வமா அம்ஃபக்தும் மின் ஷைஇன் ஃபஹுவ யுஹ்லிஃபுஹு. யார் ஒருவர் எந்த பொருளை நீங்கள் செலவு செய்தாலும் அல்லாஹ் அதற்கு பகரமானதை உங்களுக்கு தந்தே ஆகுவான் என்று அல் குர்ஆன் 34ஆம் அத்தியாயத்தின் 39வது வசனம் சொல்லுகின்றது. நீங்கள் உங்களுடைய கட்டுப்பாட்டின் கீழால் உங்களுடைய பராமரிப்பின் கீழ் இருக்கின்றவர்களுக்கு நீங்கள் அல்லாஹுடைய பொருத்தத்தை நாடி செலவு செய்கின்ற போது நீங்கள் செலவு செய்த அந்த செலவுக்காக அல்லாஹு தஆலா உங்களுக்கு அதற்கு பகரமாக இரட்டிப்பாக தந்தே ஆகுவான் என்று இறை வசனம் எங்களுக்கு சொல்லுகிறது. நபித்தோழர் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு நபிமொழி பின்வருமாறு அமைந்திருக்கிறது. தீனாருன் அன்ஃபக்தஹு ஃபீ சபீலில்லாஹ் வதீனாருன் அன்ஃபக்தஹு ஃபீ ரகபத்தின் வதீனாருன் தஸத்தக்த பிஹி அலா மிஸ்கீன் வதீனாருன் அன்ஃபக்தஹு அலா அஹ்லிக அஅதமுஹா அஜ்ரன் அல்லதி அன்ஃபக்தஹு அலா அஹ்லிக் ரவாஹு முஸ்லிம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி கூறினார்கள். ஒரு தீனாரை, ஒரு திர்ஹத்தை நீங்கள் அல்லாஹ்வின் பாதையிலே செலவழிப்பது, மேலும் ஒரு அடிமையை உரிமையிடுவதற்காக செலவழிப்பது, மேலும் ஒரு தீனாரை ஒரு மிஸ்கீன் ஏழையினுடைய கஷ்டங்களை போக்குவதற்காக சதகா தர்மம் செய்வது, இன்னும் ஒரு தீனாரை உங்கள் குடும்பத்திற்காக செலவழிப்பது, இப்படியாக உங்களுடைய பணத்தை, உங்களுடைய திர்ஹத்தை, தீனாரை நீங்கள் செலவழிப்பது எல்லா வகையிலும் அல்லாஹ்விடத்தில் நன்மைகள் தரக்கூடிய ஒன்றுதான். ஆனாலும் இவை எல்லாவற்றையும் விட உங்கள் குடும்பத்தினருக்காக நீங்கள் செலவு செய்த செலவு இருக்கிறது, ஏனையவைகளுக்கு நீங்கள் கொடுத்தவைகளை விட அதிக நன்மைகள் தரக்கூடியதாக இருக்கிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக சஹீஹ் முஸ்லிமில் இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நாம் விளங்கிக் கொள்வதற்கு மிகவும் இலகுவான ஒரு சுலபமான முறையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள். ஒரு கணவனை பார்த்து சுபசோபனமாக சொல்லுகிறார்கள், உங்களுடைய மனைவிக்கும் உங்களுடைய பிள்ளைகளுக்கும் உங்களுடைய பராமரிப்பின் கீழ் இருக்கின்ற உங்களுடைய ஊழியர்களுக்கும் வேலைக்காரர்களுக்கும் பராமரிப்பாளர்களுக்கும் ஏன் உங்களுடைய பெற்றோர்களுக்கும் நீங்கள் தாராளமாக செலவு செய்யுங்கள். இது எதைவிட மேலானது, நன்மைகள் அதிகமாக கிடைக்கக்கூடியது தெரியுமா? அல்லாஹுடைய பாதையிலே செலவழிப்பதை விடவும், ஒரு அடிமையை உரிமையிடுவதற்கு நீங்கள் செலவழிக்கின்ற செலவை விடவும், ஒரு மிஸ்கீனுடைய கஷ்டத்தை துன்பத்தை போக்குவதற்காக நீங்கள் சதகா தர்மம் செய்வதை விடவும், ஒரு கணவன் தன்னுடைய பராமரிப்பின் கீழ் இருக்கின்றவர்களுக்கு செலவு செய்வது இருக்கிறதே, இவை எல்லாவற்றையும் விட அல்லாஹ்விடத்தில் நன்மைகள் அதிகம் கிடைக்கக்கூடிய ஒரு நன்மையாக குடும்பத்தாருக்கு செலவழிப்பது திகழ்கிறது என்ற செய்தியை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள்.